ஒரு முதியவரை மருத்துவமனையில சேர்த்திருந்தாங்க. ஒரு இளைஞன் அவரை பார்க்க தினமும் வருவான். 1 மணி நேரத்துக்கு மேல அவரோட செலவிடுவான். அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவரை குளிப்பாட்டி அவருக்கு சாப்பாடு ஊட்டி விடுவான். அதுக்கப்புறம் அந்த மருத்துவமனையை சுற்றி இருக்கும் தோட்டத்துல மெதுவா வாக்கிங் கூட்டிட்டு போவான். அப்புறம் அவரை ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்து அவரை படுக்க வைப்பான். நீங்க நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, உங்க உடல் நலன்ல நல்ல முன்னேற்றம் தெரியுதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புவான். ஒரு நாள் நர்ஸ் அந்த முதியவருக்கு மருந்து கொடுக்க அவர் அறைக்கு போனா. அவரை பார்த்து, கடவுள் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு, எவ்வளவு அன்பான கரிசனையுள்ள மகனை உங்களுக்கு கொடுத்திருக்காரு, ஒவ்வொரு நாளும் உங்க பையன் வந்து என்னம்மா உங்களை கவனிக்கிறாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டா. அந்த முதியவர் நர்ஸ உற்று பார்த்தாரு. மெல்ல கண்களை மூடிக்கிட்டே சொல்ல ஆரம்பிச்சாரு, இவனும் எனக்கு ஒரு மகனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள அநாத ஆசிரமத்துல இவன் இருந்தான். ஒரு நாள் இவன் அந்த ஆசிரமத்து கேட்டை பிடிச்சு ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான். நான் அவன் அழுகையை அமர்த்தி அவனுக்கு ஒரு பார் சாக்லேட்டை கொடுத்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்களா நான் அவனை பார்க்கவே இல்லை, போன்லயும் பேசல. அவன் வாலிபனா வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னையையும் என் மனைவியையும் தேடி கண்டுபிடிச்சு நாங்க இருந்த புது வீட்டுக்கு வந்தான். ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுக்கு வருவான். எனக்கு உடம்பு முடியாம போன உடனே அவன் தான் என்னைய இந்த மருத்துவமனையில சேர்த்தான். என்னுடைய மனைவிய அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். ஒரு நாள் நான் அவன் கிட்ட, நீ ஏன் எங்க கிட்ட இவ்வளவு தூரம் அன்பு செலுத்துறன்னு கேட்டேன். அதுக்கு அவன், நீங்க அன்னைக்கு கொடுத்த பார் சாக்லேட்டோட ருசி இன்னும் என் வாயில ஒட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான்னு சொன்னாரு. நாம மத்தவங்க நமக்கு செஞ்ச சின்ன உதவிகளை கூட ஞாபகத்துல வச்சு அவங்க கிட்ட நன்றியோட இருக்கோமா? அவங்களுக்கு தேவையான நேரத்துல நன்மை செஞ்சு அதன் மூலம் அந்த நன்றியை நாம காட்டுறோமா? யோசிச்சு பார்ப்போம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் நமக்கு அறிவுறுத்துது.